நான்காவதாக மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு 15:3. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. நல்லா கவனிங்களேன். அவரோ யார்? இயேசு. அவரோ யார்? இயேசு. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை என்ன செய்யறாங்கன்னா சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோ ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, திரும்ப பேசல. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்ல முன்ன 10 வார்த்தை என்ன செஞ்சிருது? சொல்லுங்க. இன்னைக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு வார்த்தையை சொன்னா அடுத்த வார்த்தை என்ன செஞ்சிடணும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த வார்த்தை என்ன செஞ்சிடணும்? சொன்னாதான் மனசு அமைதிப்படும். அப்படி சொல்லலைன்னா நான் கோழையோ, நான் ஒண்ணுக்கு இல்லையாதவனோ, எனக்கு திறமை இல்லையோ, எனக்கு விவரம் இல்லையோ, எனக்கு ஞானம் இல்லையோ, என்ன ஒரு மாதிரி மட்டமாக நினைச்சிருவாங்களோ. இது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகில்லை. ஆமீன் சொல்லுங்க. இயேசுவை கவனிச்சு பார்த்தோம்னா இனி நம்ம பேச மாட்டோம். ஆமீன் சொல்லுங்க. இயேசுவை கவனிச்சு பார்த்துட்டோம்னா அவர் எப்படி இருந்தார்னா, பிரதான ஆசிரியர்கள் அநேக குற்றங்களை சாட்டுறாங்க. நான் இன்னும் சொல்லுவேன், இந்த குற்றங்கள் எல்லாம் பிரதான ஆசிரியர்கள் சொல்லுவது நியாயப்பிரமாணத்தின்படி. எப்படி? பிரதான ஆசிரியர்கள் எதை நோட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஒரு அட்வொகேட் எதை சொல்லி சொல்லுவான்? கோர்ட்ல போய் வாதாடுற அட்வொகேட் எதை சொல்லுவார்னா, சட்டத்தின்படி தான் அவர் என்ன செய்வார்னா கிரிமினல், இந்த சட்டத்தின்படி கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான ஆசிரியர்னா நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டுவாங்க. இயேசு கிறிஸ்து மேல என்னெல்லாம் இருக்கு? நிறைய குற்றம் இருக்கு. நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரு, நியாயப்பிரமாணத்தை அவர் செய்யல. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் நிறைய கிரிமினல் வழக்கு அவர் மேல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம பாட்டு பாடும், ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எதை நம்புறீங்க? அவர் ஒரு குற்றமே செய்யல நம்புறீங்களா, இல்ல அவர் மேல நிறைய குற்றம் சுமத்தப்பட்டுச்சே அது குற்றம்னு நினைக்கிறீங்களா? குழப்பமா இருக்குல்ல? கவனிக்கீங்களா? அநேக குற்றங்கள் சாட்டப்பட்டாலும் அவர் ஆத்திரப்பட்டு எதையுமே பேசல. அவருடைய வாய் நிதானத்தை ரொம்ப கடைபிடித்தது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாயில எப்போதும் வார்த்தை என்ன செய்யணும்னா காக்கப்படணும். நெருப்பு எது எது சொல்லுங்க? நம்ம வாய். இது ஒரு தீப்பெட்டி. கொளுத்தி வச்சுச்சுன்னு வைங்களேன், சும்மா கப்ப 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 கப்பன்னு எரியும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, என்ன சொல்லியிருக்காரு? தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்ட படு. என்ன வடுனாலும் மாறிடும். ஆனா வார்த்தையால் பேசுற வார்த்தை இந்த இருக்கு பாருங்க, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். போட்டுட்டோம்னா அடுத்து அதை என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம சிந்துற பொருளை கூட எடுத்துடலாம், ஆனா பேசுற வார்த்தையை திரும்ப எடுக்கவே முடியாது. நீலாம் அப்படியா இப்படியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது நியாய தீர்ப்புல போய் நிச்சயமா போய் நிற்கும். இல்லையா சொல்லுங்க? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சின்ன பண்ணாம போனதனுடைய காரணம் என்னன்னா வாயின் வார்த்தை. வாயின் வார்த்தை. நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்ட்டா அப்படியே அது ஆயிரும். ஒரு தேவனுடைய பிள்ளை வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்னா, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பிடிக்காம போட்டோம், உங்களுக்கு ஆகாதவங்களாவே இருக்கட்டும், அவங்கள பார்த்து நீங்க எப்படி சொல்லுங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறது நாள்ல கர்த்தர்.
ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த வாய் இருக்கு பாருங்க, வாயை குறித்து சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட பேசல. மறுஉத்தரவு மறுபடியும் வாசிங்களேன், ரொம்ப நல்ல வார்த்தை. அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்படி நம்ம இருந்தோம்னா நம்மளை பார்த்து ரொம்ப ஏளனமாக பார்ப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாலும் சொல்லுங்க, இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். யாருக்கு பெருமை சேர்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பெருமை சேர்க்கணும். ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பெருமை நம்ம சேர்க்கணும். 4 காரியங்களை கற்றுக்கிட்டோம். முதலாவது, தனித்து போய் ஜெபம் பண்ணக்கூடிய அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், அவரை கவனிச்சு பார்த்தோம்னா. 2வது, எவ்வளவு பெரிய பெருங்காற்று, எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் பதட்டம் இல்லாம நிதானமா கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமே. 3வது, தீமையோட எதிர்த்து நிற்காம அதை கடந்து போகக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமே. வந்து பாரு அப்படின்னு இருந்தோம்னா அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆயிரும். இயேசுவுக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை நீங்கள் ஆழமாக பார்க்குறீங்கன்னு தெரியல. நம்ம எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நம்ம கூட அவர் இருக்கிறார், நம்ம கூட அவர் இருக்கிறார். நான் சிந்திக்கிற நினைவிலிருந்து ஒவ்வொன்றை அவர் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் பார்க்குறார், நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்குறார். எங்கேருந்து பார்க்குறார்? எனக்குள்ளே இருந்து பார்க்குறார், எனக்குள்ளே இருந்து பார்க்குறார். நான் எப்படி அதை டீல் பண்ணுறேன், எப்படி அதை கடந்து போகிறேன், எப்படி அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார். நான் அவரை கவனித்தா மட்டும்தான் அவர் என்னை கவனிக்கிறதில் அவரை நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும், அவரை நான் திருப்திப்படுத்த முடியும். ஆமே. 4வதாக, குற்றம் சாட்டப்பட்ட இயேசு மறுதரம் இன்னும் அவர் பேசலை. ஆமே. உங்கள் மேலே என் மேலே 1000 குற்றங்கள் வந்தாலும் சொல்லுங்க, சொல்லிக்கோங்க. 1001, 2001, 3001 சொல்லிக்கிட்டே இருங்க. என்னுடைய நீதி அவரால் விளங்கும், என் நீதி அவரால் என்ன செய்யும், வெளிப்படும். கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு நன்றி சொல்லி இயேசுவை கவனித்து பார்த்தா என் வாழ்க்கையில் மாறக்கூடிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவாக போதிச்சிருக்கிறார். ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனிவர், சொன்னதை செய்திடும் தகப்பனிவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. வாயைத் திறந்து இறுதி வரை உம்மை நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், என
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. கண்களை மூடி இயேசுவை கவனித்து பார்க்கிற அனுபவம் என் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. கடந்த நாட்களில் நான் கவனித்து பாராமல் என் வாழ்க்கையை, என் காலங்களை, தேவன் எனக்கு நியமித்த ஓட்டத்தை நான் விரயம் செய்தேனே, நான் வீணாக்கினேனே. என் சாட்சி விரையாக்கமாக்கப்பட்டதே. எனக்கு இயேசுவை கவனித்து பார்க்கிற வாழ்க்கையை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அவரை கவனித்து என் வாழ்க்கையில் நான் ஓடுவேன். எனக்கு ரோல் மாடல் இயேசு ஒருவர் மட்டும்தான். சொல்லுங்க வாயை திறந்து, எனக்கு ரோல் மாடல் இயேசு ஒருவர் மட்டும்தான், எந்த மனுஷனும் கிடையாது. எனக்கு ரோல் மாடல் இயேசு ஒருவர் தான். அவரை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அவரை மட்டும்தான் நான் நோக்கி பார்த்து, நான் கவனித்து பார்த்து என் வாழ்க்கையில் நான் ஓடுவேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான அந்த வார்த்தையின் மூலம் நீர் மகிமைப்படுவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை இருதயங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே, இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலனை கொடுக்கட்டும். கலைகளை விதைக்கிற சத்துரு வெக்கப்பட்டு போவானாக. இந்த வார்த்தைகள் இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கணும். இனி வரும் காலங்களை கடந்து போவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியம், பலனை இந்த வார்த்தை கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளை இருக்கணும். அதற்கு ஏற்றபடி இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யட்டும். விசேஷமா ஆண்டவரே, உம்மை கவனித்து பார்க்கிற சிந்தையை ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய பிள்ளைகள் உம்மை மாத்திரம் கவனித்து பார்த்து நடக்க கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவம் பெருகட்டுன்னு சொல்லி அதை அடியான் செபிக்கிறேன். அப்பிரோஜனமான ஊழியக்காரன், நீங்க செய்ய சொன்ன வேலையை நான் செய்திருக்கிறேன், உங்க கடமையை நான் செய்திருக்கிறேன். கனமும் மகிமையும் துதியும் உமக்கே சேரட்டும். எங்க வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த முற்றிலும் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமணமா உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் என்றென்றைக்கு அவருடைய வருகை பரியந்தம் சபையோடு இருந்து காத்து நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.